மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. சப்த ரிஷிகளில் ஒருவராகவும் 18 சித்தர்களில் முதன்மையானவராகவும் இருப்பவர் அகத்தியர். சிவபெருமானின் திருமணத்தை தமிழகத்தில் இருந்து கண்டவர். தமிழை சிவபெருமானிடமிருந்தே கற்று உணர்ந்தவர். அவருடைய ஞான உபதேச பாடல்தான் இது. நமது மனதை செம்மைப்படுத்துவதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு சொல்லை தொடர்ந்து சொன்னாலோ அல்லது அதையே நினைத்துக் கொண்டு இருந்தாலோ தேவையற்ற சிந்தனையை குறைத்துக் கொண்டு நம் விருப்பத்திற்கு நம் மனம் கட்டுப்படும். மனம் செம்மையாவதற்கு மந்திரம் மட்டும் போதாது. ஏனென்றால் நம் மனம் ஒன்றை நினைக்கும் போதே வேறு ஒன்றை நினைக்கும் ஒரு மாய குணத்தை கொண்டது. வேறு வேறான நினைவுகளை ஒரே நேரத்தில் நினைக்கும் ஒரு அதிசய ஆற்றல் நமது மனதிற்கு மட்டுமே உண்டு. தேவையற்றதை நாம் சிந்திக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நமது சக்தியாக இருக்கின்ற உயிர் மூச்சான காற்றை நாம் கவனிக்க பழக வேண்டும். இப்படி கவனித்தால் நம் மனமானது சலனம் எனும் தீய சக்தியை இழந்து விடுகின்றது. மனமானது தீய சக்தியை இழந்து விட்டால் மட்டும் போதாது, இது நல்ல சக்தியாக என்றென்றும் நிலையாய் இருப்பதற்கு நம் மனதை காற்றான வாசியோடு இதை கலந்து விட வேண்டும். மனம் செம்மையான பின்னால் வாசியான காற்று நமக்கு வசப்பட்டு விடும். வெவ்வேறாக இருந்த மனமும் உயிரான காற்றும் ஒன்றாகிவிடும். மனம் வேறு மனிதன் வேறு என்ற நிலை மாறி ஜீவனும் சிவனும் ஒன்றே என்ற உணர்வு உண்டாகிவிடும். மனம் செம்மையான பின்னால் இந்த மனதை செயல்படுத்தி ஒரு யோகியானவன் சொல்கின்ற ஒரு சொல்லே மந்திரமாக ஒரு உயிர் சக்தியை